உழைப்பின் பலனை நம்ம கைகளில் கிடைக்கும்படி செய்கிறார். அப்போ அந்த வருமானத்துல என்ன பிரதர் இருக்குன்னு கேட்டா நல்ல கவனிங்க, தேவன் அவைகளுக்குள்ள விதையை வைக்கிறார். என்ன வைக்கிறார் சொல்லுங்க? நம்ம சம்பளத்துக்குள்ள என்ன இருக்கு சொல்லுங்க, வாய் திறந்து பேசுங்க எல்லாரும். என்ன இருக்கு? விதை. விதை. ஒரு நல்ல தேவனுடைய பிள்ளை தன்னுடைய தேவன் கொடுக்கிற நன்மையை 4 பங்குகளா பிரிக்கணும். எப்படி பிரிக்கணும் அப்படி சொல்ற நல்ல கவனிங்க. 4 பங்குகளா பிரிக்கணும். எப்படி பிரிக்கணும்? விதை ஒன்று என்னது? ரெண்டாவது தானியம். என்னது ரெண்டாவது சொல்லுங்க? தானியம். மூணாவது திராட்சை ரசம். மூன்றாவது என்னது? திராட்சை ரசம். நான்காவது ஒலிவ எண்ணெய். சொல்லுங்க என்னது நான்காவது? ஒரு பண்டக சாலையில இந்த 4ம் இருக்கும். ஒரு பண்டக சாலையில என்ன இருக்கும்? 4 இருக்கும். என்னெல்லாம் உள்ள சேமிப்பாங்க? விதையை சேமிப்பாங்க, தானியத்தை சேமிப்பாங்க, திராட்சை ரசத்தை சேமிப்பாங்க, ஒலிவ எண்ணெயை சேமிப்பாங்க. சரியா? அப்ப இந்த 4 காரியங்களும் பண்டக சாலையில் சேர்க்கப்படும். அப்படியே கர்த்தர் நமக்கு கொடுக்கிற காரியங்களிலும் 4 பங்குகளை பிரிக்கணும். விதை என்பது கர்த்தருக்கு, அது நம்ம பின்னாடி பார்க்கலாம். விதை என்பது என்னது? கர்த்தருக்கு. சரி, இரண்டாவது காரியங்க, தானியம் என்கிறது நமக்கும் நம்முடைய பிள்ளைகளுக்கும் நம்முடைய காரியம். தானியம் யாருக்கு? நமக்கும் நம்முடைய பிள்ளைகளுக்கும் நம்முடைய காரியங்கள் என்னென்ன தேவைகள் இருக்கோ அது எல்லாத்துக்கும் தானியம். சரிங்களா? திராட்சை ரசம் என்கிறது யாருக்கு? பாருங்க, விடாய்த்து போனவர்களுக்கும் இந்த பூமியிலே காயப்பட்டவர்களுக்கும் குத்துண்டு விடப்பட்டவர்களுக்கும். அப்படின்னா இந்த பூமியிலே கொஞ்சம் கைவிடப்பட்ட மக்கள் உண்டு. ஒரு தேவனுடைய மனுஷன் அதை சிந்திக்கணும். இந்த பூமியில கொஞ்சம் பாருங்க, தேவைகளுக்காக அனுதினம் கஷ்டப்படுகிற மக்கள் இருக்கிறாங்க. தங்களுடைய வாழ்க்கையை வாழ முடியாத நிலையில் இருக்கிற கொஞ்சம் கைவிடப்பட்ட திக்கற்ற பிள்ளைகள் இருக்கிறாங்க, ஏழைகள் இருக்கிறாங்க, விதவைகள் இருக்கிறாங்க. இந்த தேவ பிள்ளைகளே, தேவையுள்ள ஒரு கூட்டம் இந்த பூமியில வாழுகிறது. அவர்களை தேற்றுகிறதற்கு தேவன் சேர்த்துதான் நமக்கு வருமானத்தை தர்றார். புரிஞ்சு? அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, எங்க பாடு பொல்லாத பாடு உங்களுக்கு தெரியாது, நாங்களே தேற்றக்கூடிய ஆள் மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு சொன்னீங்கன்னா நான் உங்களிடத்துல கண்ணை மூடிட்டு ஒரு தீர்க்க தரிசனம் சொல்லலாம். நீங்க சரியா கர்த்தருக்கு கொடுக்க கத்துக்கலன்னு நான் சொல்லுவேன். நல்லா கவனிங்க. இல்ல, தேற்றுகிறதற்குன்னு ஒரு பங்கு திராட்சை ரசம். நாலாவது நான் சொல்ல ஒலிவ எண்ணெய். ஒலிவ எண்ணெய்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது அபிஷேகத்திற்கு அடையாளமாய் உங்க மேல கொடுத்திருக்கிற தேவன் இந்த அபிஷேகம், இந்த கிருபைகள் பாருங்க, ஆவிக்குரிய வாழ்வு, இது மங்காதபடிக்கு நம்ம சேர்க்கிற ஒரு சேமிப்பு. ஒரு உதாரணத்துக்கு புரிகிற மாதிரி சொல்றேன். அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆவிக்குரிய புஸ்தகங்கள் நம்ம என்ன செய்யணும்? நிறைய. ஒரு கிறிஸ்தவ வீட்டில் என்ன இருக்கணும் சொல்லுங்க? ரட்சிக்கப்பட்டப்பா வாங்கின பைபிள் இன்னும் மாத்தல. கல்யாணத்துக்கு வாங்கின பைபிள் இன்னும். உண்மையை தான் சொல்றேன். சபைக்கு வரும்போது பாஸ்டரையா இலவசமா ஒரு பைபிள் கொடுத்திருப்பாரு. இன்னைக்கு அது ஏன் என்னன்ற ஏன் அப்படி பாக்குறீங்க? மாறல, மாறல. ஒரு பத்திரிக்கை வச்சா ஒரு சேலை வாங்கிடுவோம். என்னை பாருங்க, ஒரு பத்திரிக்கை வச்சா ஒரு ட்ரெஸ் வாங்கிறோமா இல்லையா? வாங்குறோம். நமக்கு தேவையில்லாததுக்கெல்லாம் செலவு பண்ண என்ன இருக்கு? மனசு இருக்கு. வருஷம் கிறிஸ்மஸுக்கு ஒரு ட்ரெஸ் இல்லாமல் 2 ட்ரெஸ்ஸு, காலையில் ஒன்று சாயங்காலம் ஒன்று. புது வருஷத்துக்கு காலையில் ஒன்று சாயங்காலம். பிறந்த நாள் வந்தால் அதுக்கு ஒன்று, திருமண நாள் வந்தால் அதுக்கு ஒன்று. நம்ம வீட்டு பக்கம் எவனாவது விசேஷமாக வச்சுட்டாங்கன்னா முக்கியமான ஃபங்க்ஷன் 2 துணி வாங்காமல் என்ன செய்ய முடியாது? போக முடியாது. சரி, கவனிங்க கவனிங்க கவனிங்க. அப்போ நமக்கு அதுக்கெல்லாம் என்ன இருக்குது? நேரம் இருக்குது, சமயம் இருக்குது, அதுக்கு செய்கிற மனம் இருக்குது. ஆனால் நம்மளால் ஒரு வருஷத்துக்கு என்ன வாங்க முடியல சொல்லுங்க? சும்மாலாம் வாங்க முடியாது. தேவன் தருகிற வருமானத்தில் நான் சாதாரணமாக சொல்றேன், 40 ரூபாய்க்கு ஆவிக்குரிய புத்தகங்கள் இருக்கு. தரமான ஆவிக்குரிய புத்தகங்கள் வெறும் 40 ரூபாய்க்கு. இதே கோவை பட்டணத்தில் ஊழியம் செய்த ஐயா கிறிஸ்டோபர் ஐயா இருக்கிறாங்க இல்லையா, அவங்களுடைய புக்கெல்லாம் எவ்வளவு? வெறும் 40 ரூபா. எங்க பட்டணத்தில் ஊழியம் செய்யுங்க, எங்களுடைய ஆவிக்குரிய தகப்பனார் அவங்க ஜான்ராஜ் பாஸ்டர். அவங்க புத்தகங்கள் வெறும் 25 ரூபா 40 ரூபாய் புக் இருக்கு. எல்லா பைபிள் ஸ்டோர்லையும் கிடைக்கும். என்னைக்காவது கர்த்தருடைய பிள்ளைகளா இருந்து வாழ்க்கையில ஒரு முறையாவது பட்டணத்தில் இருக்கிற பைபிள் ஸ்டோரை போய் பார்த்துருக்கிறோமான்னு எனக்கு தெரியல.
ஆனா நமக்கு எல்லா தெருமுக்குற இருக்க ஷவர்மா கடை தெரியும், எந்த ஹோட்டல்ல புரோட்டா நல்லா இருக்கும், சால்னா நல்லா இருக்கும் நமக்கு தெரியும். ஹிஸ்டரி நம்மகிட்ட கேட்கணும். என்ன அந்த கடையில் வாங்காத அங்க ஃபாஸ்ட் ஃபுட், ஆமா என்ன சிக்கன் ரைஸ் சரியா இருக்கு, அடுத்த கடைக்கு போ, தள்ளி போ, அப்படி ஒரு போர்டு போட்டிருக்கும். உட்கார்ந்த இடத்துல இருந்து அடையாளம் சொல்லி வீட்டுக்காரரை அனுப்புறோம். உண்மையை தான் சொல்றேன். பைபிள் எங்க கிடைக்கும் தெரியாது, பாட்டு புக் எங்க கிடைக்குன்னு தெரியாது. நல்ல கவனிங்க. ஒரு நான் சாதாரணமா சொல்றேன், தேவனுடைய பிள்ளைகள் நல்ல கவனிங்க. நான் யாரையும் குறை சொல்றதுக்காக சாதாரணமா சொல்றேன். ஒரு மாசத்துக்கு 10 ரூபா விதைப்பு உன் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு எடுத்து வைங்க. ஒரு மாசத்துக்கு 10 ரூபா முடியுமா முடியாதா சொல்லுங்களேன். முடியும் இல்லையா? நீங்க எல்லாம் வார சம்பளம் வாங்குறீங்களா, மாச சம்பளம் வாங்குறீங்களா? வாய் தரங்க. வாரம் 10 ரூபா வைக்க முடியுமா? முடியும்ல. வாரம் ஒரு 40 ரூபாய்க்கு புக் வாங்கினாலும் ஒரு வருஷத்துல 12 ஆவிக்குரிய புத்தகங்களை நீங்க வாங்கிட்டு வந்து வைக்க முடியும். ஒரு மாதத்துக்கு ஒரு புத்தகம் படிச்சாலும் 12 மாதங்களுக்கு உங்களுக்கு தேவையான நல்ல சத்தியங்களை கற்றுக்கொள்ள முடியும். ஆமே. ரொம்ப சாதாரணமானதை சொல்றேனா, ஆனா கர்த்தருடைய பிள்ளைகள் அதை பழகல. ஒரு மாதத்துக்கு இன்னைக்கு கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதங்களை 4 பிரிச்சு 4 உண்டியல் பாக்ஸ் வாங்கி வைக்கணும். 4 காரியங்களை வாங்கி வைக்கணும் கண்டிப்பா வைக்கணும். நான் சொல்றேன் நல்ல கவனிங்க. ஒரு திராட்சை ரசத்துக்கான ஒரு காரியம் ஒரு மாசம் ஒரு 100 ரூபாய் எடுத்து வைங்க. ஒரு 12 மாசம் ஆகும்போது ஒரு 1200 ரூபாய் உங்க பெட்டிக்குள்ள இருக்குன்னு வச்சுக்கோங்க. யாரோ தேவையுள்ள ஒரு பிள்ளைங்க ஒரு பள்ளிக்கூடத்துக்கு போறாங்க, அவங்களுக்கு ஏதாவது போய் ஒரு பேக், அந்த ஸ்கூல் பிள்ளைங்களுக்கு படிக்க தேவையான ஒரு நோட்டு புஸ்தகம், அவங்களுக்கு தேவையான லஞ்ச் பாக்ஸ், இப்படி எல்லாம் ஒரு செட்டா வாங்கி, பாஸ்டர் இது யாராவது தேவையுள்ளவங்களுக்கு ஒருத்தங்களுக்கு கொடுத்துருங்களேன், அல்லது எனக்கு தேவையுள்ள காண்பீங்களேன், நானே போய் செய்றேன், நீங்க நல்லா கவனிங்க. அப்படி செஞ்சு பாருங்க, அந்த குடும்பம் ஏசப்பா உண்மையிலே இருக்கிறாருன்னு நம்புவாங்க. நம்ம செய்யறது இல்ல. தானியங்களை பிரிச்சு செலவு பண்ண தெரியல. ஒரு குடும்பத்தில் வருமானம் வரும் பொழுது தேவ பிள்ளைகளை நல்லா கவனிங்க, இஷ்டத்துக்கு செலவு பண்ற ஒரு மனநிலை நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. இந்த மாதத்துக்கு என்ன தேவை, என்ன செலவு, இதெல்லாம் அட்டவணைப்படுத்தி எவ்வளவு தேவை, நம்ம கையில் எவ்வளவு இருக்கு, அதெல்லாம் ஒழுங்குபடுத்தி எடுத்து வச்சு அதுக்கு பிற்பாடு நம்ம செலவு பண்றதுக்கு கத்துக்கொள்ளணும். விதை என்று சொல்லுகிறது அது கர்த்தருக்குரியது. புரிஞ்சவங்க ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா, அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, உன் முதல் பலனாலும் உனக்கு தேவன் அளிக்கிற சகல நன்மைகளாலும் உன் தேவனாகிய கர்த்தரை என்ன செய்வையா, கனம் பண்ணுவாயாக. அப்ப நல்லா கவனிங்க, கர்த்தர் நம்ம கைகளில் ஏதேனும் ஒன்று கொடுக்கிறாரா, விதை என்கிறத முதலாவது எடுத்து வைக்கணும். விதைய சாப்பிட்டா விதைக்கிறதுக்கு என்ன இருக்காது சொல்லுங்க. விதைச்சாதான் முளைச்சு அறுவடைக்கு என்ன செய்யும். ஒரு விதை நம்ம விதைப்போம், ஆனா அதன் மேனி 100ஆக இருக்கும். அல்லேலூயா. ஒரு நெல் என்பது கவனிச்சு பாருங்க, அது வளர்ந்து எத்தனை கதிர்களை விடுது. ஒரு நெல் 1000 மாறுது. ஆமென், அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் கற்றுக் கொடுக்கிறான். விதைகளின் பலன் நமக்கு என்னன்னு தெரியணும், விதைகளின் மேனி என்னன்னு நமக்கு தெரியணும், விதைகளின் மகிமை என்னன்னு நமக்கு தெரியணும். அப்போ விதைகளை குறிச்ச ஒரு வருத்தம் நமக்கு வரக்கூடாது. இப்ப நீங்க நல்லா கவனிச்சு பாருங்களேன். இப்ப நம்ம வாங்குற வருமானங்கள்ல இருந்து ஒரு சரி பங்கு ஆண்டவர் நமக்கு சொல்லி கொடுத்திருக்கிறார். 10ல் 1 நம்ம எடுக்கணும். அப்புறம் இது ஆண்டவர் நமக்கு ஒரு நியமனமாக வச்சிருக்கிறார். சரியா? அது பழைய ஏற்பாட்டுல. புதிய ஏற்பாட்டின்படி ஆவியில ஏவப்பட்டபடி குறைஞ்சது 10க்கு குறையாம வைக்கணும். பிரதர் நீங்க தான் கொடுக்குறீங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் ஊழியக்காரன் தான், ஆனா என்னால தைரியமாக சொல்ல முடியும், எனக்கு தேவன் தருகிற எல்லாவற்றிலும் 75% ஆண்டவருக்கு கொடுக்கிறேன். நான் 10 கொடுக்கல, 75 நான் என் ஆண்டவருக்கு தான் கொடுக்கிறேன். ஊழியங்கள்ல தான் விதைக்கிறேன். அவைகள் எல்லாவற்றையும் அதுக்காக பிரதர் நீங்க தசமமாகலாம் கொடுங்க, நான் 75 கொடுத்து தசமமாகவும் கொடுப்பேன். கொஞ்சமாவது ஆண்டவர் ஜீவனோட வச்சிருக்கிறாருன்னா அதான் காரணம். நல்ல கவனிங்க, விதையை என்னைக்கு எடுக்கிறதற்கு ஒரு விசுவாசி துணிய கூடாது. தேவன் எனக்கு ஒரு 10,000 ரூபாய் சம்பளம் கொடுக்கிறாருன்னா ஒரு 1000 ரூபாய் தொடர்றதுக்கு நமக்கு தைரியம் வரக்கூடாது. ஏன்னா விதையை இன்னைக்கு நல்ல ஒரு விவசாயிட்ட போய் கேட்டு பாருங்க, ஒரு களம் விளைஞ்சு வந்த உடனே முதல்ல விதை தானியத்துக்குன்னு எடுத்து மூட்டையை போட்டு தூக்கி வச்சிருவாங்க. அது அம்பாரத்திலே சேர்க்கப்படும்.
அது மேல சேர்க்கப்படும். ஏன்னா அவைகள் இருந்தாதான் அடுத்த ஒரு காலம் வரும்போது விதைக்க முடியும். பிள்ளைகளுக்கு பசி வரும், பஞ்சம் வரும், பட்டினி வரும், பிள்ளைகள் ஆகாரம் இல்லாம இருப்பாங்க. எந்த காரணத்தை கொண்டு விதை எடுத்துட மாட்டாங்க. வீட்டில் இருக்கிறவங்க சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்கன்னா, இன்னைக்கு எடுத்து விதையை சாப்பிட்டோம்னா நாளைக்கு தேவன் தேசத்தை ஆசீர்வதிக்கும் போது விதைக்கிறதுக்கு விதை இருக்காது, இனி பல வருஷத்துக்கு பட்டினியா இருக்க வேண்டி இருக்கும். 2 நாள் பட்டினியா இருந்தா தப்பா இல்ல, ஆண்டவர் நம்மளை போஷிப்பார், விசுவாசமாய் நடப்போன்னு சொல்லுகிற மனநிலைமை ஒரு குடும்பத்தில் இருக்கிற பெற்றோருக்கும் தாய்க்கும் தகப்பனுக்கும் உண்டாக வேண்டியது அவசியம். தேவனுடைய பிள்ளைகளுக்கு உண்டாக வேண்டியது அவசியம். அப்போ ஒரு